இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 11 மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, ஞானி தன் இருதயத்தை அடக்கி அவைகளை வெளிப்படுத்துகிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்கி நமக்கு கண்முன்னே வைத்திருக்கிறார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நமக்கு அவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் மறைவானது ஒன்றுமில்லை, ஆனால் எல்லாம் தகுதியாயிருக்காது. ஞானத்தோடு கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதே ஞானம். இது வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், இதோ எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிருக்காது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. நம்ம கண்ணுக்கு முன்னாக கர்த்தர் வச்சுருக்காரு. ஆனால் எல்லாவற்றையும் நாம் செய்துவிட முடியாது. எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. எல்லாம் நமக்கு தகுதியை உண்டாக்காது. சிலது அவலட்சணங்களையும் சிலது கேவலங்களையும் உண்டாக்கும். அப்படியே மூடன் தன் இருதயத்தில் என்னென்ன நினைக்கிறானோ எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறான். ஒன்றையும் அடக்கி வைக்காதபடிக்கு இருதயத்தில் நினைக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தி அவன் அநேகர் மத்தியில் அதை வெளிப்படுத்தி கர்த்தருக்கு விரோதத்தையும் கர்த்தருக்கு தூஷணத்தையும் அவனுக்கும் கனவீனத்தையும் உண்டாக்கி அந்த இடத்துல அவன் கேவலப்படுகிறான். எனவே அவன் மூடன் என்பதை அவன் வெளிப்படுத்துகிறான். ஞானியோ தன் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், அவனுக்கு ஆசை இருக்கலாம், அவனுக்கு அநேகத்தில் அவனுக்கு விருப்பம் இருக்கலாம், இருந்தாலும் இவையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா என்று யோசித்து இருதயத்தை அடக்கி அவன் ஞானம் விளங்கு வாய்களை திறக்கிறான். அவன் ஞானமானவைகளை செய்கிறான். இதன் மூலம் அவனுக்கும் கர்த்தருக்கும் அந்த இடத்துல சாட்சியோடு கூட இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமையை ஏற்படுத்துகிறான். அவனுக்கும் அந்த இடத்துல கனத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். எனவே மூடனாக நாம் இல்லாதபடி கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை பயன்படுத்தி நம் இருதயத்தில் அடக்கி அவைகளை ஞானம் விளங்க வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.